திருச்சி கிழக்கு தொகுதியில் மு.க.ஸ்டாலின் போட்டி. திமுக செயற்குழுவில் அதிரடி தீர்மானம். தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய சூழலில் திருச்சியில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டம் முக்கிய முடிவை எடுத்துள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சட்ட விதிகளின்படி ஒரு தொகுதியை அவர் தக்க வைக்க வேண்டிய நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துள்ளார். இதன் காரணமாக அந்த தொகுதி காலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. கொளத்தூர் தொகுதியில் ஏற்பட்ட பின்னடைவை தொடர்ந்து திமுகவை தட்டி எழுப்பவும் தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தவும் தலைவர் ஸ்டாலின் நேரடியாக களமிறங்க வேண்டும் என இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது.